அனுப்பினார். அந்த பொண்ணுக்குள்ள அனுப்பி அதுக்கு அருவாய் உருவாகி அந்த ஆவி வந்து இந்த பூமியில ஊதாடி உளவாடி செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு நான் பாடுபட்டு இப்ப என்ன நடக்குதுன்னா கடைசியா இந்த ஆவி யார் கொடுத்தாரோ அந்த ஆவிக்கு திரும்ப கொடுக்கணும். உங்க கையில ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா இங்க சரியா செஞ்சு கொண்டு வந்து ஒப்படைக்கணும். உண்மைதானே? அதுல அவங்களுக்கு தான் நல்ல மார்க். அப்போ இயேசு கிறிஸ்துவ இதுவரை பட்ட பாடுக்கு மதிப்பு இல்ல. எங்க மதிப்பு வந்ததுன்னா பிதாவின் சித்தத்தை அங்கே செய்து முடித்து அவருக்கு கையில அவர் தந்த ஆவிய ஒப்பு கொடுக்கும்போதான் மதிப்பு வருது. கரங்களை கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தரை பலப்படுத்துகிறபடினா அல்ல அந்த வார்த்தையை கேட்கும்படி இருக்கிற உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறபடினா தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கலாம் ஒரு வேத பகுதியை லூக்கா எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒரு நபர் சத்தமாய் வாசிக்கலாம். அவர் 7 பூக்களை சிலுவையில் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முதல் பூ மன்னிப்பு, 2வது பூ அரவணைப்பு, 3வது பூ தவிப்பு, 4வது பூ ருசிப்பு, 5வது பூ முடிப்பு, 7வது பூ ஒப்புவிப்பு. வாசிக்கலாம் அந்த வேத பகுதியை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை நேரமும் அவர் காரியத்தை செஞ்சுட்டு கடைசியாய் அந்த ஆவியை தந்தவருடைய கரங்களை வந்து ஆவியை ஒப்புவித்தார். கரங்களை தட்டி தேவனோட நன்றி பலி எடுக்கலாமா? நாம் கடைசியாய் செய்து முடிக்கிறதுல தான் இருக்குது நம்முடைய மதிப்பு. அவங்க சொன்னாங்கல்ல, கட்டுரை எழுதினா முன்னுரை, பொருளுரை, ஆமா விளக்க உரை, எல்லா உரையும் எழுதி 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 கடைசியா கொண்டு வந்துட்டு முடிவுரை. அந்த முடிவுரையில எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டா கொண்டு வந்து ஒரு லைன்ல முடிப்பாங்க. அந்த முடிவுரையை பார்த்துதான் மேல இருக்கிற எல்லாத்துக்கும் மார்க் போடுவாங்க. இதை பேசும் தான் எல்லாத்தையும் செய்துவிட்டு அந்த ஆவியை மாத்திரம்